ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 25 கிலோ மஷ்ரூம் பிரியாணி செய்து தான் பார்க்க போகிறோம். 200லேருந்து 250 பேர் சாப்பிடலாம். கணபதி கேட்டரிங்கோட ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டிஷ் தான் இது. ஸோ அவங்க செய்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு, ஸோ பிரியாணியில் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சு டக்குன்னு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அங்கே எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டாங்க. உடனே மஷ்ரூம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஷ்ரூம் வந்து தண்ணி வரும், ஸோ அதனால் எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் உப்பு, அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. கொத்தமல்லி புதினா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி வரும்னு சொன்னாங்க, அதே மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி, புதினா, முந்திரி சேர்த்துக்கிட்டாங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. மட்டன் மசாலா, தனியாத்தூள், பிரியாணிக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அது கூடவே லெமனும் சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அவங்க எடுத்து காமிப்பாங்க பாருங்கள், நாக்கில் எச்ச வரும். அவங்க பாருங்கள், இந்த பக்கெட்லேயே அரிசி அளந்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறாங்க. நல்லா கொதிச்ச உடனே அரிசியை சேர்த்துக்கிட்டாங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ தண்ணியும் லைட்டாக இருக்குங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்க இலை போட்டு தம் போட்டாங்க. இது திறந்த உடனே இந்த வாழை இலையும் பிரியாணி ஸ்மெல்லும் செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி தம் ஒடிக்கிறத பார்க்குறதுக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ ஸோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒடிக்கிறாங்கன்ட்டு. ஸோ பார்க்கவே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கா. அதான் இதுக்கு மேலே என்ன சாப்பிட போயிடலாம் அவங்க. ஸோ கடைசி பந்தியில் தான் எனக்கு இடம் கிடச்சிது. ஸோ அதனால் சில டிஷ்ஷெல்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் மோகன் விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.